இல்ல தாத்தா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்கன்னா பாக்குறேன். என்னாச்சு? வந்தானாமா? ரோ இங்க இங்க தாத்தா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாம வீட்டுக்கு போங்க. நாங்க அவன் எங்க என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வரோம். ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன்ல, நாங்க பார்த்து கூட்டிட்டு வரோம் அவன் எங்க இருந்தாலும். என்ன மண்ட வந்தானாமா இல்லையா? சரி தாத்தா, நான் வச்சிடுறேன். டேய் வாங்கிட்டு தாண்டா கேட்டுட்டு இருக்கேன். ஹோட்டல் இருண்ட எரும மாடே. என்னடா பொசுக்கான மரியாதை எல்லாம் பேசிட்ட? வர கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிற போலதான் இருக்கு. ஏன் 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 என்ன ஏன் 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 என்றா வீணா போனவனே. ஏண்டா ஸ்டேஷன்ல இருந்து உன் கூட தானே வந்தான். அவன் எங்க போறான் என்னன்னு கொஞ்சம் கூட இருந்து பாத்துருக்க வேண்டியதானே. இப்ப பாரு, கால் யார் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற. எங்க இருக்க எங்க போனான்னு ஒன்னும் தெரியல. அங்க வீட்டுல உள்ள அவ்வளவு பேரு பதறி போயிட்டு இருக்காங்க. மச்சான், நான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பாத்துட்டு இருந்தேன்டா. சுச்சு போற கேப்ல எஸ் ஆயிட்டான். புறம் வாயில நல்லா வருதுன்னா துப்பு மச்சான். உன் மூஞ்சிலதான் துப்பணும். வீணா போனவனே, அவன் எங்க போனா என்னன்னு தெரியாம நான் டென்ஷன்ல இருக்கேன். இங்க இருந்து நீ கதை விட்டுட்டு இருக்க. டேய், நானும் டென்ஷன்ல தான்டா இருக்கேன். அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க கண்ணுல அகப்பட்டானா? ஏண்டா கையில இருந்தவன விட்டுட்டு டென்ஷன்ல இருக்கானா? இப்ப அவனை எங்கன்னு போய் தேட? ஒருவேளை அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பானோ? டேய், அங்க எப்படிடா இனி போவான்? அதுவும் சரிதான். வேற எங்கடா போயிருப்பான்? சுபா, இந்த கிறுக்கனை வச்சுக்கிட்டு அவன் எங்க போயிருக்கான் என்னன்னு தெரிஞ்ச நான் என்ன எங்க புலம்பிட்டு இருக்க போறேன். ஓ ஆமால, வண்டி ஏற்றா, வேற எங்கேயாவது இருக்கானான்னு போய் பாப்போம். சரி. தம்பி, இந்தாங்க நீங்க கேட்டது. இருக்கிறதுலே காஸ்ட்லி இதுதான். ஆமா, இத இத எப்படி குடிக்கிறது? என்னது, எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டீங்க? இதுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா? தம்பி அப்படின்னா அதானே, இந்த வாட்டர் பாக்கெட்டு, சைட் டிஷ்ஷு, படத்தெல்லாம் பார்த்துருக்கனே, அதெல்லாம் இருந்தா தானே குடிப்பாங்க. அப்படி எதுவும் தேவையா? என்ன தம்பி, இதான் டைமா? குடினா என்னன்னே தெரியாம வளர்ந்த பிள்ளை மாதிரி இருக்கு. எதுக்கு தம்பி திடீர்னு இந்த பழக்கம்? இத அப்படியே குடிக்கணுமா இல்ல தண்ணியில கலந்து குடிக்கணுமா? தம்பி, இதை எப்படி குடிச்சாலும் உடம்புக்கு கேடுதான். வாட்டரை மிக்ஸ் பண்ணா போதை ஏறினாலும் கொஞ்சம் தெளிவாவது இருப்பீங்க. இல்லனா அவ்வளவுதான், மட்டையாயிருவீங்க. அதாவது அவ்வளவுதான், ஆளு 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டீங்க. வாட்டர் பாக்கெட்டு சொல்லவா தம்பி? இல்ல வேண்டாம், நீங்க போங்க. தம்பி பார்த்து, எதுவும் பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க. போங்கண்ண. சரி ரைட்டு. என்ன வேதனைய கண்டானோ. ஸ்மெல்லே ஒத்து வர மாட்டேங்குது. ஒண்ணே ஒண்ணே இந்த வாரேன். என்ன தம்பி? என்னதுன்னே இது? ஸ்மெல்லே ஒத்து வர மாட்டேங்குது. இது எப்படி குடிக்கிறது? ஸ்மெல் வராம எதுவும் இல்லையா? என்ன தம்பி பச்சை பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா. வேற எப்படி இதை குடிக்கிறது? தம்பி, இதை குடிக்கிறவங்க யாரும் ஆசைப்பட்டு குடிக்கிறது கிடையாது. ஆரம்பிக்கிறதுல பொத்தாம் பொதுவுல என்னவோ மனசு ரொம்ப கவலையா இருக்கு, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னா குடிக்க செய்வாங்க. போற போக்குல அதுவே பழகி பழக்கம் ஆயிருது. மனசுக்குள்ள ரொம்ப சங்கட்டமா சொல்லிக்க முடியாத கவலை என்னவோ இருந்தா அதை நினைச்சுக்கிட்டு ஒரே அடியா அடிச்சிருங்க. கூட என் முகத்துல முழிக்காதீங்க. நீ சொன்னதானே நீ என்ன உண்மையா காதலிக்கிற, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அது உண்மைன்னு வச்சுக்கோயேன். தயவு செய்து இனி என் முகத்துல கூட முழிச்சிடாத. என்ன இப்படி பேசுற? மாடி சத்யா, ஏமா ஏன் இப்படி மொட்டை மாடியில வந்து தனியா உட்காந்துருக்க? குளிர் காத்து அடிக்குது, மழை வர மாதிரி இருக்கு. என்னம்மா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். டேய் தம்பி, மேல ஒரு சேர் கொண்டு வாயா. அப்பா வேற எதுவும் வேணுமாப்பா? வேற ஒண்ணும் வேண்டாம், நீ கீழே போ. சரிப்பா. அப்பா இப்ப நீ எதுக்குமா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? தப்பு பண்ணது எவனோ ஒருத்தன். நல்ல வேலைக்கு நீ இப்போதாவது அவனோட சுயரூபம் தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவியா? ரொம்ப 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 சாரிப்பா. ரொம்ப 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 சாரிப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன
மாடி இங்க பாரு, அப்பாக்கு உன் மேலாம் எந்த வருத்தமும் இல்ல. அவன் சரியில்லாம பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கு நீ என்னமா பண்ணுவ? இப்போவாது அந்த பையனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டல. இனியாவது நாங்க சொல்றது கேட்டு நடந்துக்க. பெத்தவங்க நாங்க உன் நல்லதுக்கு தானே சொல்ல போறோம். சாரிப்பா, நான் தான் நம்பி ஏமாந்துட்டேன்ப்பா. சாரிப்பா. இதான் இந்த தெளிவு என் பிள்ளைக்கு கிடைச்சிருச்சுல்ல, இது போதும். சில விஷயம் சொன்னாவே நாம புரிஞ்சுப்போம், சில விஷயம் நாம பட்டாதான் புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இது 100ல் 1ன்னு எடுத்துக்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அப்பா, மாடி, எனக்கு புரியுது இந்த விஷயத்துல நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன்னு. இது வரைக்குமோ உனக்கு நல்லது எதையோ அதை மட்டும்தான் நாங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். நமக்கு பிடிச்சது எதுவுமே எல்லா நேரத்திலயும் சரியா இருந்துராதுமா. ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுதான். ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் தெருவுல நின்னு வேடிக்கை பாக்குற அளவுக்கு செஞ்சுட்டான்ல அந்த பையன். உனக்கே தெரியும்லம்மா, இந்த ஊருக்குள்ள நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், நம்ம குடும்பத்துக்குன்னு எப்படி ஒரு பேரு இருக்குன்னு. பாவம் தாத்தா சித்தப்பாலாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. சாரிப்பா. சத்யா, இதை நான் நீ வருத்தப்படணும்ன்றதுக்காக சொல்லல. இனிமேலாச்சும் நடந்தது மட்டுமே நினைச்சு நினைச்சு அடர்ந்த விட்டுட்டு வேலையை பாரு. 4 நாளைக்கு தான் கஷ்டமா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாகிடும். எனக்கே அசிங்கமா தான்ப்பா இருக்கு. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இதுல நம்ம குடும்பத்துக்கு சங்கடம் தான். ஆனா நீ இதுல அசிங்கப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒரு காரியமும் நடந்துடல. ஏன்னா எந்த தப்பையும் நீ பண்ணிரலையே, பூரா தப்பையும் அந்த பையன்ல பண்ணிருக்கான். அவனை நல்லவன் நினைச்சு நீ ஏமாந்துட்ட. முன்ன மட்டுமா, அவன் நல்லவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். அவனை பத்தி எல்லாம் நினைச்சு நேரத்தை வீணாக்காதம்மா. யாரும் எதுவும் சொல்லிருவாங்கன்னு நினைச்சு பயமா இருக்கா? நம்ம குடும்பத்தை பொறுத்தது வரையில உனக்கே நல்லா தெரியும், இங்க யாரும் ஒண்ணு எதுவும் சொல்ல போறது கிடையாது. மத்தபடி யார் எது பேசினாலும் காதுல வாங்கிக்காத. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். சாரிப்பா, என்கிட்ட இப்படி எல்லாம் இருந்து நீங்க பேசினதே இல்லப்பா. சாரிப்பா, என் மேல நீங்க யாரும் கோவப்படலையாப்பா. சத்யா, கோவப்படுறதுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தான் சொல்றேன்ல, இதை இதோட விட்டுட்டு அடுத்து என்ன வேலையோ அதை பாரு. நான் ஏன் இதை திரும்ப திரும்பவும் சொல்றேன்னா, அந்த பையனும் இல்ல அந்த பையன் குடும்பத்துல இருந்து யார் வேணா உன்கிட்ட வந்து என்ன வேணா பேசி மனசு பார்த்து பார்க்கலாம். தெளிவடைஞ்சிட்டு நம்புறேன். திரும்பவும் போய் குட்டையில விழறத நீ விரும்ப மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பம் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பையன் நமக்கு வேண்டையே வேண்டாம். இது வரைக்கும் என்னதோ அறியா புள்ள தெரியாதனமா ஏதோ பண்ணிட்ட. இனிமேலாவது நாங்க சொல்றதை கேட்டு நடப்பேன்னு நாங்க நம்புறோம். எனக்கு தெரியுமா, இவனா யாரு? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி எந்த தப்புமே பண்ணலண்ணே. ஆனா நான் கெட்டவனா? மத்தவங்க எல்லாரும் நல்லவங்க. நான் மட்டும்தான் கெட்டவன். நீ தேவையே இல்லைன்னு குப்பையை தூக்கி போடுறது மாதிரி ஒருத்த விட்டுட்டு போயிட்டானே. தம்பி, வருத்தப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அந்த பொண்ணு உங்களை தேடி வரும். ஐயோ தெய்வமே, அப்படி வந்துட்டா பரவாயில்லையே. ஆனா அவ வரமாட்டான். அவ வரவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷமா காதலிச்சு குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். எதுக்குடா இப்படி ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு? இத்தனை வருஷமா லவ் பண்ண பொண்ணு, அவளே என்ன புரிஞ்சுக்கல. என் மேல நம்பிக்கை இல்லாம தூக்கி போட்டுட்டு போயிட்டா. லவ்வும் ஒத்து வரல. அப்பா தயவுல பிசினஸ பார்க்காம சொந்த கால்ல நிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் முடியல. சரி, அப்பா அவ்வளோ சொல்றாரு, அவருக்கு பதிலா கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒழுங்கா பண்ணல. எங்க அப்பாவுக்கு நான் டெண்டர் எடுத்த விஷயமே தெரியாது. கம்பெனியா? உங்க அப்பா கம்பெனி வச்சு நடத்துறாரா? ஐயோ, அது சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைண்ணே. விஸ்வநாதன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, அவர் தான் எங்க அப்பா. எப்பா என்ன சொல்ற நீ? அவரா உங்க அப்பா?
இல்லண்ணே, நான் தான் அவருக்கு பையன். இப்ப வரைக்கும் என் பேருக்கு பின்னாடி எங்க அப்பா பேர் இல்லைன்னா நான் யாருன்னே தெரியாது. ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை, ஊருக்கே அவரை நல்லா தெரியும். விஸ்வநாதன் எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாவம் அவர்தான் நான் பிள்ளையா கிடைச்சதுக்கு என்ன பாவம் பண்ணாரோ. ஏப்பா, எப்படிப்பட்டவருக்கு புள்ள நீ? வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமேப்பா. இப்படி எதுக்குப்பா இது? இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. ஐயோ, செத்துருவேன், சத்தியமா செத்துருவேன். இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் சத்தியமா என் லைஃப்ல இடம் இல்லை. தாங்க முடியலண்ணே. இவ ஒருத்தி படுத்துற பாடே தாங்க முடியல. இதுல இன்னொன்னா, அந்த பொண்ணுதான் உன வேணான்றாளே. ஆமல்ல, வேணான்னுட்டால. அவளுக்கு தானே நான் வேணாம். ஆனா நான் அவளை விடவே மாட்டேன். அவன் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவங்க அப்பா இருக்கானே, அவன் பண்ண தப்பு இப்படி ஒரு பொண்ணை பெத்து என் கண்ணில் காமிச்சது. அவன் மட்டும் என் கண்ணில் படலன்னா இந்நேரம் நிம்மதியா இருந்திருப்பேனே. எல்லாம் எல்லாம் அந்த ஆளால வந்தது. இப்படி ஒருத்தைய பெத்து என் கண் முன்னாடி விட்டு என் மனசை எடுத்து இப்படி என்ன உடம்பு விட்டுட்டான். சத்தியமா விட மாட்டேன். அவங்க அப்பா மட்டும் அவளுக்கு என்ன தவிர வேற ஏதாவது மாப்பிள்ளைய பார்க்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் ஒன்னும் பிடிக்கலையேப்பா. அவளுக்கு மட்டுமா என்ன பிடிக்கல? என்ன யாருக்கும் பிடிக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க நான் தான் எங்க அப்பா பேரை கெடுக்கிறேன்னா. யாருக்கும் என்ன பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இல்ல, எங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இல்ல, என் தங்கச்சிக்கு நல்ல அண்ணனா இல்ல. ஐயோ, அவ்வளவுதான். இத குடிச்சா அவன் ஞாபகம் வராதுன்னு தானே குடிச்சான். இப்போதானே அவன் ஞாபகம் இன்னும் அதிகமா வருது. அண்ணே, எனக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாதுண்ணே. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கண்ணே. ஐயோ தம்பி, இதே உங்களுக்கு ஜாஸ்தி. இதே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மண்டைக்கு எரிச்சுன்னா சுத்தமா ஆள் அவுட்டு. 2 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. கம்முன்னு இருங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எடுத்துட்டு வாங்கண்ணே. பத்தல போல இருக்குண்ணே, எனக்கு அவன் ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. எடுத்துட்டு வாங்கண்ணே. டேய், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன்? மச்சான், வா வா மச்சான், வா வந்து உட்காரு வா. இன்னும் 4 போடு போடுறா. ஏய் என்னடா, எதுக்கு அடிச்சப்போ வாயில என்னமோ அசிங்கமா வருது. ஆனா இதை கேட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னடா இது? என்னடா நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சோம் உனக்கு யாரும் இங்க வர சொன்னது? ஏய், அவன் மறக்க முடியலடா. இங்க வந்தா அவளை மறந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான்டா எனக்கு அவன் ஞாபகம் இன்னும் ஜாஸ்தியா ஆகுது. என்னடா செய்ய? தூக்கு போட்டு தொங்குங்கிறேன். உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நீ சும்மா இருடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பார்க்க முடியலடா, கஷ்டமா இருக்குடா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கேன்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? என் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு. யாரு? நான் பொறுக்கியா? நான் வேணவே வேணாமா. என்னை பத்தி என்னென்னலாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. என்னை பத்தி என்னென்னலாம் எவன்லாம் பேசுறான். அந்த அப்பானவனா போலீஸ்காரன்ல இருந்து காய்கறி விற்கிற ஆள் வரைக்கும் அத்தனை பேரும் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சும்மா இருக்கு சொல்றியா? போங்கடா. இவனும் நியூஸ் பேப்பர்ல வந்ததை வச்சுட்டு இவன் கண் முன்னாடி ஏதோ பேசியிருக்கானுங்க போல. அதான் இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். சரி மச்சான், உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண எல்லாம் சரியாக்கிடுமாடா? தம்பி பாவம், அவரு திட்டாதப்பா. பாவம் தம்பி, அது மனசுல உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தது. புலம்பிட்டு இருந்தானா? நீ தான் அவனுக்கு ஊத்தி கொடுத்தியோ? நீ யாரியா முத? நான் தான் இந்த பாருக்கு ஓனரு. ஓனரா?
ஷபா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தலை சுத்துது. டேய் இங்க இருந்து எழுந்து கிளம்புடா. ஏன்டா நீ வேற, அவனால நிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு குடிச்சிருக்கான். அவன் பேசுறதுல தெரியல. ஏய் நான் எங்கேயும் வரமாட்டேன். இப்போ சத்யா வீட்டுக்கு போறேன். போய் அவ அப்பங்கிட்ட கேட்க போறேன். என்னன்னு? யோ சரி அப்படி கேட்க வேண்டாம். வருங்கால மாமனார் மரியாதையே கேட்போம். மாமா மாமா நான் எந்த தப்பும் பண்ணல. உன் பொண்ணுதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நான் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு அந்த கையில காலில் விழுந்தாவது நான் உன் பொண்ணை கேட்க போறேன். எப்படி இப்படியே போய் கேட்க போறேன்? இப்படியே தான் போய் கேட்க போறேன். விளங்கிறோம். இப்படியே போய் கேட்டேன்னா செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க. ஓடி வந்துருவேன். செருப்பு பிடிங்கிட்டு ஓடி வந்துருவியா? ஏய் அவன் பொண்ணு தூக்கிட்டு ஓடி வந்துருவேன். லூசாடா நீ? ஆமா ஏதோ வந்து கிறுக்கனா மாத்திட்டு போயிட்டாலே. அப்புறம் நான் அப்படிதான் தெரிவேன் எல்லாருக்கும். எனக்கும் நான் கிறுக்கந்தான். எல்லாரும் தெளிவா இருக்காங்க. நாங்க இருக்குந்தான். சுபோ ஏன்டா அப்படி உளறிட்டு இருக்க? இப்பதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. திரும்ப அங்க போய் நின்னா அதுவும் இந்த லட்சணத்துல வீட்டுக்கு போவோம். எழுந்திரி வா. நான் பொண்ணுக்கு போகணும்னா நான் வீட்டுக்குலாம் வரல. நான் போறேன் சொல்றேன். செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க. இந்த நிலைமையில போனீனா வீட்டுக்கு வந்துரு மரியாதையா. டேய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் எந்த நிலைமையில இருக்கான் தூக்குடா. பார்த்து நான் பாத்துக்கிறேன். மச்சான் நீ பாத்துருவேன். என்ன பிடிச்சிருக்கு விழுந்துடாதானா? நேரம்டா பிடிச்சிக்க மச்சான் விழுந்துடாதானா? டேய் நீ எங்கேயும் விழுந்துடாமடா. ஏய் போட்டுனா நான் விழுந்துடுவேனா? எங்க நீ என்ன விடு. நீ விடு. எப்படி நிக்கிறேன் மட்டும் பேர். விட மாட்டேன். விடுறான் விடு. கிருக்கா அவன் ஏன் இப்ப கத்துறான்? அப்புறம் நான் அவனுக்கு கொன்றுவேன் சொல்லிட்டான். விடுறா. நான் எப்படி நிக்கிறேன் பாரு. நீ விடு. விட்டுதான் விடறியடா. அதெல்லாம் நீ சொல்ல. நான் எப்படி நிக்கிறேன் மட்டும் விடு. முடிடா. ஏன்டா விட்ட? விழறான்ல நீ தானடா விடுவிடுன்ன. பார்த்தல விழறல. கொம்முடு வாடா. புஜ்ஜு குட்டி ஆண்டி கோவப்படுறா. சல்லா குட்டி கோவப்படாதானா? என்ன முறைக்கிற. நான் கூட வரல. நான் இங்க எங்க வந்து சாக போறேன் விட. தம்பி தம்பி புற 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 விழுந்து போறேன்டா. ஏன் நீ ஏன் நம்ம முறைச்சல விடு. நான் அப்படியே விழுந்துடுறேன். நான் எங்கூட முறைச்சேன். வாடா போவோம். அப்ப மறைக்கலையா? இல்ல சரி அப்ப வா பொண்ணு கேட்க போவோம். தம்பி நானும் வரவா? செத்துக்கிட்டு போயிடாத கம்முன்னு இருந்துரு. அவன் சும்மா இருக்கு சொல்றா. அண்ணே அவன் கிடக்கான். நீங்க வாங்க. நான் பொண்ணு கேட்க போறேன். சரி போய்க்கலாம். வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் போய்க்கலாம் வா. தம்பி தம்பி மிஸ் யூ தம்பி. அஜோனே நானும் மிஸ் யூனே. டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவன் பேசினானா அந்த ஆளை நான் அடிச்சு கொண்டே போட்டுருவேன்டா. விடா அவனுக்கு இன்னும் பிரச்சனை போடா. ரொம்ப பேசிட்டே இருக்கான். நான் வந்துட்டு பேசிட்டு வரேன். விடா ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி அண்ணே டாடா பை பை. மிஸ் யூ லவ் யூ. ஆமா அவன் இணை பிரியாத காதல் ஜோடி. அவனுக்கு லவ் யூலாம் சொல்லு. தொலை எழுத்து. தம்பி போயிட்டு வாண்ணா. டாடா. ரொம்ப நல்ல மனுஷன். நிறையா குடிச்சேன்டா. அந்த ஆளுக்கு டிப்ஸ் கூட கொடுக்கலாம். அவன் குடிச்சிட்டு வரேன். அஜிஜு தம்பி ஏற்கனவே அளவுக்கு அதிகமா காசு கொடுத்துட்டுப்பா. டிப்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. வச்சுக்கோங்கண்ணா. சரி கொடுத்துட்டல போவோம் வா. நான் வரல. போடே. ஏற்கனவே இந்த தம்பி குடிச்சதுக்கு மேல 10,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கு. இதுல இது வேறையா? லாபம்டா ஐயா சாமி இன்னைக்கு உனக்கு. அந்த வரைக்கும் லாபம். என்னடா இதெல்லாம்? அண்ணே
மா இருங்கம்மா அழாதீங்க. அப்பா வீட்ல இருக்காரா? தாத்தா வீட்ல இருக்காரா? இல்லையே, அவரு வைக்கல பாக்குறேன்னு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. தாத்தாக்கு உடம்பு முடியலன்னு இப்பதான் மாத்திரை போட்டுட்டு படுத்தாரு. என்னடா இது, ஏன்டா இவன் இப்படி இருக்கா? மா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அழாதீங்க. டேய் விஜய், என்னடா இது, குடிச்சிருக்கானா? மா இருங்கம்மா. என்னடா இருக்கிறது, குடிச்சிருக்கானா? அது வந்து இப்படி கெட்ட நாத்தம் வருது, குடிச்சிருக்கானா? வாய் திறந்து சொல்லுங்களேன்டா, குடிச்சிருக்கானா? மா அது வந்து சொல்லுங்களேன், எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கான். ஆமாம்மா குடிச்சிருக்கான் தான். கடவுளே, மா, கடவுளே. மா இருங்கம்மா. என்ன காரியம்டா செஞ்சுட்டு வந்திருக்கான் இவன்? இது மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சது. மா இருங்கம்மா ப்ளீஸ், அதான் நானும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பாக்கு எல்லாமே இந்த விஷயம், அதாவது விஜய் குடிச்சிட்டு வந்தது தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாருமா, தாங்கிக்க மாட்டாரு. கடவுளே, என்னன்னு இவன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு திரியறான்? இப்ப என்ன ஆகிருச்சுன்னு இவன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு திரியறான்? அண்ணே, பெத்தவங்கள பத்தியும் வீட்ல உள்ளவங்கள பத்தியும் யோசிச்சானா இவன் கொஞ்சமாவது? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். கடவுளே, என்ன இது சோதனை? அந்த மனுஷனுக்குலாம் தெரிஞ்ச சுத்தமா தாங்கிக்கவே மாட்டாரு. மனுஷன் சுக்குநூறா உடைஞ்சு போயிருவாரு. எதுக்கு இவனுக்கு இப்படி ஒரு புத்தி? ஏன் உலகத்துல வேற பொண்ணே கிடையாதா? அவ ஒருத்தியதான் இவன் கண்ணுக்கு பொண்ணா தெரிஞ்சாலாமா? அம்மா இப்ப நீங்க எவ்வளவு பேசினாலும் அவன் காதுல கேட்க போறது கிடையாது. அந்த அளவுல இருக்கான் அவன். புரிஞ்சுக்கோங்கம்மா, இப்போதைக்கு எதை பத்தியும் பேச வேண்டாம். எப்படிடா சும்மா இருக்க முடியும்? எப்படி இருந்த பிள்ளை? என்னடா இது பழக்கம்? புரியுதுமா எங்களுக்கு. ஆனா அவன் தான் என்ன நிலைமையில இருக்கான்னு அவனுக்கே தெரியலையே. நீங்க இப்ப என்ன பேசினாலும் அவன் காதுல கேட்க போறது கிடையாது. மதி, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. அம்மா உள்ள போங்கம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்னன்னு பேசுறது? ஏன்டா இப்படி இருக்கான் இவன்? அம்மா வாங்கம்மா. டேய் அப்படி கொஞ்சம் கை தாங்கள புடி, மேல கூட்டிட்டு போயிருவோம். சரி. ஏய் சுபோ, இவனை என்னன்னு? தினம் ஒரு கவிதை உன்னை பற்றியே எழுதி வந்தேன் என் தேவதையே. திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி வந்தேனே. காற்றில் உந்தன் ஓசையும் கேட்கின்றதே. நேற்றில் எந்தன் நெஞ்சமும் வாழ்கின்றதே. உன் மார்பில் சாயவா, உன் மடியில் உறங்கவா.